இறையே, நான் இங்கே அழுத வண்ணமே சிரித்து கொண்டிருக்கிறேன். ஏன் சிரித்த வண்ணமே நான் அழுதும் கொண்டிருக்கிறேன்? இறையே, உனக்கு இனம் புரியாத நேரத்தில் மனிதனை படைத்து விட்டாயோ? சரி, போகட்டும், விடு. அவனுக்கு மனம் என்று ஒன்றை ஏன் படைத்தாய்? போதாத குறைக்கு அந்த மனதிற்குள் ஏன் இத்தனை வண்ணங்கள் வைத்தாய்? சரி, அதுவும் போகட்டும், விடு. பிறகு ஏன் அவனுக்கு புத்தியை கொடுத்ததை மறக்கச் செய்தாய்? அதுவும் ஒரு காரணமா? ஏன் இப்படி ஒரு இன்னல்களை உருவாக்கும் எண்ணங்கள் அவனுக்குள் மோதுகின்றது? அது ஏன் புத்தி வடிகட்ட மறுக்கின்றது? அவனுக்கு மட்டுமா இன்னல்? அவனோடு இருப்பவருக்கும் இன்னலாய் போகிறது. எப்பொழுதும் ஏதோ ஒன்றுக்கு ஒரு சாட்சியை கேட்கிறான். எப்போதுமே ஏதோ ஒன்றுக்கு தன்னை நிரூபித்துக் கொள்கிறான். எப்போதுமே ஏதோ ஒன்றுக்கு தன்னை பதிலாக்கி கொண்டே இருக்கிறான். இங்கே கேள்விகள் எத்தனை உருவாகுகிறதோ அதற்கு அவன் பதிலை உருவாக்குவதை விட இங்கு நிறைய பதில்களை உருவாக்கி அதன் வழியாக பல கேள்விகளை உருவாக்கும் புத்தியை மட்டும் ஏன் அவனுக்கு கொடுத்துவிட்டு எல்லோரையும் இன்னல் படுத்த வைக்கிறாய்? மரம் செடி கொடிகளில் ஏதோ கனிகளை உண்டு தின்று வாழ்ந்து வந்த மனிதனை ஏன் இப்படி பாடாய்படுத்துகிறாய்? இது அனைத்தும் புத்தியால் வருவது அல்ல. புத்தி உள்ளவன் எதிலும் செயல்களை சரியாகத்தான் செய்வான். அல்ல அல்ல, இது பல வண்ணங்களை நுழைத்து நீ கொடுத்த மனதால் வந்த விஷம். அது எல்லாவற்றையும் அழித்து வருகிறதே. இதுக்கு முடிவுதான் எப்போது?